அண்ட் இதில் கொஞ்சம் நம்ம அழகுபடுத்தலாம் இந்த ஏரியாவை. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய பாடி டிவிஷனை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய டிவிஷனை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட வித் வந்து 30 EM இருக்கு. நான் அதை வந்து ஜஸ்ட் 40 மாற்றிக்கிறேன். இது இந்த பக்கம் கொஞ்சம் போகுது, ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அண்ட் மார்ஜினை வந்து இது 0ன்றது டாப், 1.5ன்றது வந்து ரைட், 0ன்றது பாட்டம், 13Eன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொஞ்சம் குறைக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 11 EM ஆக்கிக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போகுது. ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து அதை 9ன்னு போட்டுக்கிறேன். ஓகே. அண்ட் திரும்பி அந்த பார்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு கொஞ்சம் வெளியே போகுது. ஸோ அதை நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நான் இதில் வந்து 35 போட்டுக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்மளுக்கு பாடி ஏரியாவும் கொஞ்சம் கான்ஸ்டன்டான இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கரெக்டான பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஃபூட்டருடைய ஏரியாவையும் கொஞ்சம் மாற்றலாம். அண்ட் என்னுடைய ஃபூட்டரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ப்ராப்பர்ட்டி பேனலில் ஆட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இதில் பேக்ரவுண்ட் கலர்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கலர் பிக்கரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ஹெடருக்கு என்ன கலர் இருக்கோ அதே கலரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். ஃபைல், சேவ். அண்ட் என்னுடைய இந்த டெம்ப்ளேட்லேருந்து கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா ஃபைலுக்கும் இப்போ நான் பண்ண சேஞ்சஸ் அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட், லுக்கின்ல வந்து என்டையர் சைட், ஸ்டார்ட் அண்ட் க்ளோஸ் இட். அண்ட் இப்போ என்னுடைய index.html போயிட்டு print Firefox, உங்களுடைய டிஃபால்ட் உங்களுடைய ஃபேவரட் ப்ரௌசர் எதுவோ நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் நம்முடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கலரையும் கொஞ்சம் மாற்றிக்கலாம்.